எல்லாருக்கும் வணக்கங்க. ரீசெண்டாக வந்து கமலஹாசன் வந்து அந்த பெங்களூரில் ஆடியோ லான்ச் லைஃபுக்கு போனப்போ ஏதோ பேசினார். அது வந்து கான்ட்ரவர்சியாக இருந்தது. அதை பற்றி வேறு அவர் ரிப்ளை பண்ணியிருக்காரு. அவர் ரெஸ்பான்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்லேருந்து தான் வந்து கன்னடா தோன்றியிருக்கு அப்படின்னு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காரு. இதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கன்னடா குரூப்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இங்கே அவரோட படம்லாம் ரிலீஸ் ஆகக்கூடாது, அப்பாலஜைஸ் பண்ணணும் அவர் சொன்னதுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ப்ரொட்டஸ்டர்ஸ் எல்லாம் வந்து நிறைய பண்ணியிருந்தாங்க ப்ரொட்டஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து, அதாவது கர்நாடகா ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அப்படிங்கிற அந்த இதுக்கு வந்து ஒரு லெட்டர் ஒன்று போட்டிருக்காரு. அந்த இதில் வந்து அப்புறம் வந்து பிரசிடெண்ட்டுக்கு என்ன போட்டிருக்கேன்னா அட்ரஸ் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி வந்து இந்த ஆடியோ லான்ச்சில் நான் வந்து பேசினதை வந்து தவறாக புரிஞ்சுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இது ஜென்யூன் வந்து அஃபெக்ஷனில் தான் வந்து நான் இதை சொல்லியிருக்கேன். டாக்டர் ராஜகுமார் ஃபேமிலியில் வந்து கர்நாடகாவில் இருக்கிறவங்க அந்த இதை வச்சு தான் நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து அவர் கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. அது நான் சொன்னது எந்த அர்த்தம்னா வந்து, இந்த ஒரு எல்லாருமே ஒரே இது லாங்குவேஜ் இதுலேருந்து தான் வந்திருக்கோம் எல்லோரும் ஒன்று அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் நான் பேசியிருக்கேன். வேறு தப்பாக நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதே மாதிரி வந்து நான் அப்பாலஜைஸும் பண்ண மாட்டேன், நான் சொன்னதில் தப்பு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் வந்து எனக்கு தமிழ்நாட்டுக்காரங்கெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க, எனக்கு அது ரொம்ப நன்றி சந்தோஷம் அப்படிங்கிறதையும் அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. வந்து என்ன சொல்கிறேன்னா, எல்லா லாங்குவேஜ் மேலேயும் வந்து எனக்கு வந்து ஆழமான ஒரு மரியாதை இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. அது இதில் டிஸ்பியூட் இதில் வந்து விவாதம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதாவது தமிழ் மாதிரியே வந்து கன்னடாவும் வந்து லிட்ரஸி, அதாவது படிப்பு மற்றும் கல்ச்சரல் ட்ரெடிஷன் இதெல்லாம் வந்து ஒரே மாதிரி நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இது வந்து நான் அதை வந்து அக்செப்டும் பண்ணுறேன். இங்கே வந்து மக்களோட கன்னட மக்கள் வந்து எனக்கு நிறைய லவ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த படமெல்லாம் நல்லா வந்து இங்கெல்லாம் வந்து ஓடிருக்கு. பட் ஆனால் வந்து ஜூன் 5 வந்து நேற்று ரிலீஸ் ஆக வேண்டிய படம் வந்து ஆகாது, இங்கே பண்ண வேண்டாம், ரிலீஸ் பண்ண வேண்டாம் கர்நாடகாவில் அப்படிங்கிறதையும் வந்து அவர் சொல்லியிருக்காரு. மேலே இவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா வந்து, எனக்கு வந்து பேச மட்டும்தான் தெரியும் இந்த லாங்குவேஜஸ்ஸு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. யுனிவர்சல் லாங்குவேஜ் இது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காரு. அது வந்து சினிமா அப்படிங்கிறது வந்து என்னென்னா, எனக்கு வந்து அதான் யுனிவர்சல் லாங்குவேஜு, அது வந்து லவ் அண்ட் பாண்டிங் இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கக்கூடியது அப்படிங்கிறது வந்து அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு வந்து இப்போ இவங்க கோர்ட்டு வந்து அகெயின்ஸ்டாக சொல்லியிருக்காங்க, ஒரு அப்பாலஜி பண்ணணும், இல்லாட்டி அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து விட்ரா பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இவர் வந்து அதை எதையுமே வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை லெட்டரில். இந்த மாதிரி வந்து நான் தப்பு இந்த மாதிரி பேசினது அப்படிங்கிறதுல வந்து அவர் மென்ஷன் பண்ணல. ஏன்னா எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க சொன்னது தான் நான் சொல்கிறேன், இது வந்து தப்பாக நான் எதுவும் பேசலை அப்படிங்கிறத அவர் ரிப்பீட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ வந்து இந்த படம் மட்டும் இல்லாமல் இப்போ இவர் மன்னிப்பு கேட்கலை, இல்லாட்டி வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து திரும்பி வந்து அவர் வாங்கலை அப்படின்னா வந்து ஃபர்தராக வரக்கூடிய படங்கள்லாம் கூட அங்கே கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறதே வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கு தான். இதில் வந்து அவருக்கு நிறைய லாஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதாவது வந்து ஒரு சின்ன அப்பாலஜி வந்து சொல்லியிருந்தா வந்து மன்னிப்பு கேட்டிருந்தா இந்த ப்ராப்ளமே சால்வ் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கோர்ட்டில் இருக்கிற நீதிபதிகள்லாம் வந்து கொந்தளிச்சிருக்காங்க. வந்து கன்னடிகாஸோடைய சென்டிமெண்ட்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் அந்த எதையுமே வந்து நான் டச் பண்ணல, அப்புறம் வந்து அவங்கள வந்து நான் இன்சல்ட்டும் பண்ணலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. பட் வந்து நம்ம ஒரு லாங்குவேஜ் தெரியும் அப்படிங்கும்போது இன்னொருத்தரோட லாங்குவேஜ் அந்த மாதிரி மட்டமாக பேசுறது அப்படிங்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இப்போ வந்து இது மன்னிப்பு கேட்பாரா இல்லாட்டி திரும்பி வந்து அது ரிலீஸ் ஆகுமா என்ன இதுன்னு வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.